கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஜீவனை பார்க்கிறோம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே நல்லது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேண்டுமாக ஆண்டவரே அப்பா. எங்களை நீர் பாதுகாத்த உங்களுடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We praise you Lord, we magnify you Lord, we glorify you Lord, we thank you Jesus. Hallelujah hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சகல நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. That at the name of Jesus, hallelujah, every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் ஆண்டவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டு நடத்துகிறவரையா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்பா இந்த காலை ஆராதனை நீர் ஆசீர்வதியும். சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஊழியர்களை கர்த்தாவே அப்பா அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறீர் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அக்னி ஜுவாலைகளாக செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் எடுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே இரத்த கொட்டையில் வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசிகளின் குடும்பங்களையும் இரத்த கொட்டையில் வைக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்திலே இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லைகளில் எங்கும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது என்று சொன்னவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இம்மட்டுமாக பாதுகாத்தது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தடைகளை நீர் விளக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரையிலே என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரையில்லையே, அவர் கருணைக்கு எந்நாளும் கரையில்லையே. அந்நின்னதமும் நீளம் உயரமும் ஆழமும்
hymn number 3, He leadeth me, O blessed thought. He leadeth me, O blessed thought, O words with heavenly comfort fraught. Whatever I do, wherever I be, still 'tis God's hand that leadeth me. He leadeth me, He leadeth me by His own hand. He leadeth me, His faithful follower I would be, for by His hand He leadeth me. Sometimes when scenes of deepest gloom, sometimes where Eden's bowers bloom, by waters still or trouble-free, still 'tis His hand that leadeth me. He leadeth me, He leadeth me by His own hand. He leadeth me, His faithful follower I would be, for by His hand He leadeth me. Lord, I would place my hand in Thine, nor ever murmur, nor repine, content whatever thought I see, since 'tis my God that leadeth me. He leadeth me, He leadeth me by His own hand. He leadeth me, His faithful follower I would be, for by His hand He leadeth me. And when my task on earth is done, when by Thy grace a victory's won, in death's own grave I will not flee, since Thou through Jordan leadest me. He leadeth me, He leadeth me by His own hand. He leadeth me, His faithful follower I would be, for by His hand He leadeth me. Hallelujah. நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு ஒரு ஆங்கில பாடலை நாம் பாடுவோம். Savior like a shepherd lead us. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். Hallelujah. Savior like shepherd lead us, much we need Thy tender care. In Thy pleasant pastures lead us, for our use Thy fold prepare. Blessed Jesus,
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் துருகமே உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஹalleluya கர்த்தருடைய நன்மைகளையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் நாம் நினைத்து ஹalleluya கர்த்தரை நாம் துதிப்போம். ஹalleluya இருக்கிற இடங்களிலே ஹalleluya கண்களை ஏறிடுங்கள். ஹalleluya எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஹalleluya ஒத்தாசை அனுப்பும் பர்வதம். ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஷபரி கரபதுன மரபலபௌரியா. ஹalleluya ஜீசஸ் ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நதியாக ஹalleluya ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் பாய வேண்டும் கர்த்தாவே. ஹalleluya ஷபதுர பலிகரபதுன மரபலபௌரியா. ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் ஹalleluya. ஓ river of God. ஹalleluya ஸ்தோத்திரம். ஓ ஜீவ நதியே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya நீர் இறங்கி வர வேண்டும் கர்த்தாவே. ஹalleluya ஷபரி கரபதர பலபௌரி அந்தரதர பலப. ஹalleluya Oh river of God, flow down on me. Oh river of God, flow out through me. Oh river of God, so full and free. Oh river of God, I come to thee. Oh river of God, flow down on me. Oh river of God, flow out through me. Oh river of God, so full and free. Oh river of God, I come to thee. Oh தேவனதியே என்னே பாயும். Oh தேவனதியே என் மூலம் பாயும். Oh தேவனதியே என் நீரைவே. Oh தேவனதியே நீரோவானே. ஹalleluya உம்மை துதிக்கிறோம். The river of God sets our feet a dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouth with laughter. We rejoice for the river is here. We rejoice for the river is here. Down the mountain the river flows, and it brings refreshing wherever it goes. Through the valleys and over the fields, the river is rushing on. The river is here. The river of God sets our feet a dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouth with laughter, and we rejoice for the river is here. The river of God is streaming with life, and all who touch it can be revived. And those who linger on this river shore will come back thirsting for more of the Lord. The river of God sets our feet a dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouth with laughter, and we rejoice for the river
with laughter, giving praise to the Son. The river of God with the feet dancing. The river of God fills the heart with cheer. The river of God fills the mouth with laughter, and we rejoice for the river is here. And we rejoice for the river is here. Down the mountain the river flows, and it brings refreshing wherever it goes. Through the valleys and over the fields, the river is rushing and the river is here. The river of God sets the feet a dancing. The river of God fills the heart with cheer. The river of God fills the mouth with laughter, and we rejoice for the river is here. தமிழிலே இந்த கோரஸை நாம் பாடுவோம். எங்கே இந்த நதி போகும் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு செழிப்பையும் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோரஸ் இதை பாடுவோம். பொங்கும் நதி மாலையின் கீழ் பாயும் இடம் பரவசமே. பள்ளம் வயல் வெளியெங்கிலும் பாயும் நதி பாய்ந்தே. ஓ தேவநதி பாதமாட வைக்கும். ஓ தேவநதி உள்ளம் மகிழ்விக்கும். ஓ தேவநதி வாழ்வை வாழமாக்கும். களி கூறுவோம் அந்த நதியிலே. பொங்கும் புனல் புது ஜீவனாம் புதுப்பிக்கும் தொடுமுறையெல்லாம். தள்ளாடுவோர் கரையோரமாம் தாகம் கொள்வார் தேவன் மீது நின்றும். ஓ தேவநதி பாதம் ஆட வைக்கும். ஓ தேவநதி உள்ளம் மகிழ்விக்கும். ஓ தேவநதி வாழ்வை வாழமாக்கும். களி கூறுவோம் அந்த நதியிலே. ஆசையாக மாலை சென்றிடுவோம். ஆண்டவரை நாடிடுவோம். ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரங்கள் கொண்டாடுவோம் இயேசுநாதனையே. ஓ தேவநதி பாதம் ஆட வைக்கும். ஓ தேவநதி உள்ளம் மகிழ்விக்கும். ஓ தேவநதி வாழ்வை வாழமாக்கும். களி கூறுவோம் அந்த நதியிலே. The river of God sets the feet a dancing. The river of God fills the hearts with cheer. The river of God fills the mouth with laughter, and we rejoice for the river is here. And we rejoice for the river is here. Up to the mountain we love to go, to find the presence of the Lord. Along the banks of the river we run, we dance with laughter, giving praise to the Son. The river of God sets the feet a dancing. The river of God fills the hearts with cheer. The river of God fills the mouth with laughter, and we rejoice for the river is here. And we rejoice for the river is here. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனுடைய சமூகத்திலே நாம் ஹalleluya களி கூற. ஹalleluya தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. hallelujah. In his presence there is fullness of joy. At his right hand there are pleasures forevermore. hallelujah, hallelujah. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya, hallelujah.
நன்றி 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 அப்பா. Thank you Jesus, thank you Jesus. We praise you Lord, we exalt you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையிலே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட இருந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு போதித்து ஆண்டவரை எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒருவருடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீர் பண்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக. உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வேதாகமங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் நாம கர்த்தருடைய வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 48வது அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 48. பதினேழு 18. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த மெசேஜுடைய டைட்டில் வந்து காட் அவர் டீச்சர் அண்ட் லீடர். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் நமக்கு போதிக்கிறார், நம்மை நடத்துகிறார். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து சிம்பிளா நமக்கு டீச்சிங்ஸ் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் அந்த வழியில நடந்து போய் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு முன்னோடியானவராக இயேசு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒரு நல்ல மாதிரி அவர் வைத்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹீ இஸ் அவர் டீச்சர், ஓகே, ஹீ இஸ் அவர் லீடர். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது who teacheth thee to profit என்று எழுதப்பட்டிருக்கும், who leadeth thee என்று எழுதப்பட்டிருக்கும். teacheth thee, who leadeth thee. ஸோ இந்த இரண்டு காரியங்களை இந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு சொன்ன இரண்டு முக்கியமான காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா லேர்ன் ஆஃப் மீ என்று சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து ஃபாலோ மீ என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னாரு. அப்புறம் என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 119 நாம் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 119வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யாருக்கு அவர் வந்து போதிப்பாரு. அப்போ நம்ம ஆண்டவர் கிட்டக்க வந்து நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஏசாயா 50:4 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஏசாயா 50:4 வாசித்து விட்டு கீதம் 119 வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தள்ளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் லார்ட் இஸ் அவர் டீச்சர், ஹி டீச்சர்ஸ் அஸ். என்னெல்லாம் நமக்கு போதிக்கிறாரு, எப்பொழுது போதிப்பார்னா நம்ம அவர்கிட்ட கேட்கும் பொழுது போதிப்பாரு. இந்த சங்கீதம் 119 இந்த சங்கீதக்காரர் எப்படியெல்லாம் அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். 26வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அடுத்தது 33 கூட நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். கர்த்தருடைய
பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் என்று சொல்லி அவர் சொல்றதை பார்க்கிறோம். 64வது வசனத்துல, கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 68ல கூட பாத்தீங்கன்னா, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லுகிறாரு. 108ல கூட பாத்தீங்கன்னா, கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும் அப்படின்னு கேட்கிறத பார்க்கணும். 124ல கூட பாத்தீங்கன்னா, உமது அடியேனே உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய வசனத்தை ஆழத்தை எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 25ல நம்ம வாசிக்கிறோம். அதாவது 25:8 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். 9வது வசனத்துல, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். 12ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்றெல்லாம் சங்கீதம் 25ல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்டில் 2 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். How Jesus instructed the people, how he taught the people, எப்படி அவர் அவங்களுக்கு உணர்த்தினாரு, எப்படி போதித்தாருன்னு சுருக்கமாக நம்ம தியானிப்போம். First is Jesus instructed the sinners. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்போ ஒரு பாவி தன்னுடைய பாவத்திலேயே மாண்டு போய் நரகத்துல போய் நித்தியமா ஆண்டவரை விட்டு பிரிந்து வேதனைப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனால நீங்க ஜான் 3:16 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ஒரு முக்கியமான வசனம் இந்த யோவான் 3:16 நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் மனிதர்கள் மேல வைத்திருக்கிற அன்புக்கு ஈடாக ஒன்றுமே நம்ம கொடுக்க முடியாது. ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பின் மிகுதியினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே பாவத்திற்கு நிவாரணமாக பலியாக இயேசுவை அனுப்பி நமக்காக அவர் மரித்தார். அதனாலதான் அந்த நமக்காக மரித்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கெட்டு போக மாட்டோம், நித்திய ஜீவனை அடைந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்பதை நம்ம சில உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 8 11ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அதாவது இந்த வேதத்தை புதிய ஏற்பாட்டில் 2 பேருக்கு தான் ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கிறோம். அதுல முதலாவதாக இந்த பாவியான ஸ்திரியை குறித்து இந்த 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். வேத பாரகரும் பரிசேயரும் அவளிடத்தில் கொண்டு அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையமையுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொன்னாங்க அப்படின்னா, இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். 6வது வசனம் யோவான் 8:6 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு இப்படி சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு உடனே அந்த ஸ்திரியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அவர் ஞானமாக அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் என்ன பண்ணலாம், இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இப்ப பெரியோர் மட்டும் போயிட்டாங்க அப்படின்னு இல்லை, பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, they have the spirit of accusation.
அந்த அந்த ஸ்திரீயை வந்து தன்னுடைய பாவத்தை அவங்க பார்க்கல, அந்த ஸ்திரீ கிட்ட இருக்கிற பாவத்தை பார்த்துட்டு அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, they tried to kill her and pass judgment on her. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இயேசு பாருங்க, பாவமே இல்லாதவர், ஆனா அவர் வந்து சொல்றார், உங்கள பாவம் இல்லாதவர் இவருமே முதலாவது கல்லறிய கடவுள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் இயேசு நிமிர்ந்து பார்த்து 10வது வசனத்துல, ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இப்ப அதோட முடிச்சிருந்தாங்கன்னா அவர் பாவிகளுக்கு வழியை எப்படி தெரிவித்தாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அவர் வந்து கண்டினியூ பண்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்லிவிட்டு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்போ so long you were doing committing sin, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, நீங்க பாவம் செய்யக்கூடாது. ஆக்சுவலி இப்ப நீ மரணத்துக்கு பாத்திரமா எல்லாரும் உன்னை கொண்டு வந்து விட்னஸ் கண்ணை பார்த்து சாட்சியா கொண்டு வந்துட்டாங்க. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்திரீ விபச்சாரம் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அவங்க கல்லறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு. ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா, இரக்கமா இருந்து அவளை மன்னிக்கிறார். ஆனா மன்னிச்சுட்டு நீ தொடர்ந்து பாவம் செய்யுன்ற மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் மன்னிச்சுட்டேன், ஆக்கினைக்குள்ளாக உன்னை நான் தீர்க்கல, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அவளுக்கு தன் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறது. He taught the sinners how to live, the way they have to conduct themselves in life. அதை நம்ம பார்க்கணும். அது மாத்திரமல்ல, யோவான் 5:14 ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14 இந்த 5வது அதிகாரம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அந்த பெதஸ்தா என்னும் என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதுக்கு 5 மண்டபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அது அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் அந்த தண்ணீர் கலக்கின பொழுது யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் சொஸ்தமாவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அங்க இருக்கிற அந்த வியாதிஸ்தர்கள்லாம் இந்த சாதாரண வியாதிகள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குருடர், சப்பானி, அதாவது இதெல்லாம் வந்து டாக்டர்ஸால ஹீல் பண்ண முடியாத ஒரு ரொம்ப கோரமான வியாதிகள். இதெல்லாம் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பினர்கள். இப்போதான் ரீசன்ட் டேஸ்ல வந்து குருடர்களுக்கு பார்வையெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்வை கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா அந்த நாட்களில் அந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ இந்த குருடர், சப்பானிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹீலிங்கே இல்லாம கஷ்டப்படுற நாட்கள் அந்த காலத்துல. அங்க நீங்க பாத்தீங்கன்னா 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி என்ன கேட்கிறார்னா, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வியாதி இருக்கும், பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையினால அநேகர் தங்க மேல அனுதாபமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையோடவே அவங்க வந்து they will try to live with the problems. அதனால இயேசு கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ இதுல இருந்து வெளியில வர விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு வியாதிஸ்தன் என்ன சொல்லியிருக்கணும், ஆமாண்டவரே நான் சொஸ்தமாக விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவருக்கு அந்த வியாதிஸ்தனுக்கு இயேசுடைய மகிமை தெரியல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நாம் போகிறதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லும் பொழுது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. உடனே படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 38 வருஷம் வியாதியா இருந்து சுகம் பெற்ற மனுஷனை ஆண்டவர் திரும்ப தேவாலயத்துல பார்க்கிறார். அதுதான் அந்த 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி
பாவம் செய்யாதே என்றார். அப்போ அங்க பார்த்தோம், அந்த பாவியான ஸ்திரீக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு. இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 38 வருஷம், இதுவே ஒரு ஒரு மனுஷனால சகிக்க கூடாத ஒரு வேதனை. 38 வருஷமா ஒரு ஒரு மனுஷன் வியாதி படுக்கையில இருக்கிறத விட நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களால அதை முடியல. ஒரு 1 வீக் அவங்களுக்கு இந்த குவாரண்டைன் பீரியடு 2 வீக்ஸ் தே ஹேவ் டு பி அவே ஃப்ரம் த ஃபேமிலி அப்படின்னாலே அவங்களால என்ன பண்ண முடியல. அதை மென்டல் டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்வதை நம்ம கேள்விப்படுறோம். that they are separated from their families. 2 weeks அவங்களால பெட்ரிடனா இருக்கிறதுக்கே அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆனா இவர் 38 வருஷம் வியாதிஸ்தரா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு அதிக கேடானது ஒன்றும். அப்போ இதற்கு மேல கூட ஒருத்தருக்கு சஃபரிங் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்கலாம். அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. So இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, Jesus instructed the sinners. Of course God forgives their sin, but they don't want them to continue in their sin. அந்த பாவிகளை கர்த்தர் மன்னிக்கிறாரு, அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவங்க மறக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா அவங்க தொடர்ந்து பாவத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கறத ஆண்டவர் நமக்கு பாவிகளுக்கு டீச் பண்றாரு. நம்மளும் கூட ஆண்டவரோட ரத்தத்தால கழுவப்பட்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு நம்மையும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் அவர் செல்ஃப். அப்போ பாவிகளுக்கு அவர் வழியை தெரிவிக்கிறார். ஜீசஸ் இன்ஸ்ட்ரக்டட் த sinners that they should not go into sin again. Go and sin no more, Jesus said. இரண்டாவதாக Jesus taught his disciples. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் என்ன போதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 to 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இயேசு இந்த ஒரு கழுதை மேல பவனி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவருடைய மரணத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்படியாக தேவன் வைத்திருந்தார். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அநேக வஸ்திரங்கள் எல்லாம் போடுறாங்க, ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று இயேசுவை புகழ்ந்து சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக அந்த கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிறது, அதை அவிழ்க்க வேண்டும். அதை எப்படி அவிழ்க்கிறது அப்படிங்கறத தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தார். சோ இங்க நம்ம பார்க்கிறது என்னன்னா, Jesus instructed the people how to win souls. Jesus taught his disciples how to win souls. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். So Jesus is a teacher. அவர் அவங்களுக்கு கற்பித்தார். நீங்க போங்க, நீங்க போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல அந்த கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கணும். அதே போல ஆத்துமாக்கள் இந்த நாட்களிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை கட்டவிழ்த்து விட வேண்டும். அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறார். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மை அந்த ஆத்மாக்களுக்கு நேராக நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அனனியா என்கிற பேருள்ள மனிதன் கிட்ட ஆண்டவர் பேசினார். பேசி சவுல் என்பவர் நேர் தெருவு என்னப்பட்ட இடத்துல அங்க இருக்கிறாரு, அவர் இப்ப ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு போகும்படியாக
அனனியாவை அந்த இடத்துல அனுப்பி சவுலின் ரட்சிப்பிற்கு ஏதுவாக ஆண்டவர் நடத்தினதை நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. அதே போல ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக கொர்நேலியுடைய வீட்டாரை ரட்சிக்கும்படிக்கு பேதுரு கிட்டக்க ஆண்டவர் பேசினதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய ஆண்டவர் சீஷர்களுக்கு போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 26வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 26:19 இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தப்படினார்கள். அங்கே பார்த்தோம் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்காக எப்படி செய்தார்கள் என்று. இங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ணுவதற்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர்களுக்கு கற்பித்தார். எந்த இடத்துல போய் ஆயத்தம் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில இயேசு அவர்களுக்கு கற்பித்து அவங்களுக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதையே நீங்க லூக்கால நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 26:18 நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். அவ்வளவுதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க லூக்கா 22 நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் இருக்கும், அந்த இடத்தோட சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும், நீங்க அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 8வது வசனத்துல லூக்கா 22:8 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டா நம்முடைய ஆண்டவர் ஜஸ்ட் லைக் தட் நீங்க போங்க, உங்களை நான் நடத்துவேன் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டுலாம் நீங்க போனீங்கன்னா ஆபிரகாமுக்கு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனாரு, அவர் பாட்டு புறப்பட்டு போயிட்டாரு. ஆனா சீஷர்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, ஆண்டவரே எங்க ஆயத்தம் பண்றது, சரி யார்கிட்டயாவது போய் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்லாம் அவங்க போகல. அவங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, அந்த தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷனை பார்ப்பீங்க, அவருக்கு பின்னாடியே நீங்க போங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு எனக்கு எங்க போதகர் கேட்கிறாருன்னு சொல்லுங்க, என்ன பேசணும், அப்புறம் மேல் வீட்டு அறைய உங்களுக்கு காண்பிப்பாங்க, அதுல கம்பளம் எல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி அந்த கிளியர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளேஸ் அண்ட் வேர் இட் ஷுட் பி கண்டக்டட். அந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு போதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு டைரக்ஷன் இல்லையே, நம்ம எங்க போய் வேலை செய்யறது, நம்ம என்ன காலேஜுக்கு போய் படிக்கிறது, நம்மளுடைய திருமண வாழ்க்கையை எப்படி கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி ஒரு சிலர் ஆண்டவர் கிட்டக்க போய் ஆலோசனை கேட்பதே இல்லை. நாம் தேவனிடத்திலே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபாகமம், அவர் God is one who not only teaches us, இது வரைக்கும் நம்ம அவர் எப்படி நமக்கு போதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். He was instructing the sinners, he was instructing his disciples. Now we will see how our God is going to lead us. உபாகமம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 32 11 12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேலும் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடே இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ நம்முடைய தேவன் எப்படி பட்டவர்னா, கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் செட்டைகளின் மேல வைத்து
அது பறக்க பழக்கி வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மலை மேல் கொண்டு போய் அந்த அந்த குஞ்சுகள் எல்லாம் அங்கிருந்து கீழே விட்டுடுமா. அப்போ அந்த குஞ்சுகள் வந்து பறக்க தெரியாம ஐயோ மறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கீழே விழப்போற நேரத்துல அந்த தாய் பறவை வந்து தன்னுடைய செட்டைகளின் கீழே வைத்து அந்த குஞ்சுகளை அப்படியே தூக்கி கொண்டு திரும்ப மேலே போகுமா, திரும்ப கீழே போடும், திரும்ப மேலே அழைத்து கொண்டு போய் இப்படியாக தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது வந்து பறக்க கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் நம்மையும் ஆண்டவர் அநேக பரீட்சைகளின் வழியாக நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த உபதிரவங்கள்லாம் எதற்காகனா நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மைப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் அவைகளை நமக்கு அனுமதிக்கிறார். அதாவதுதான் 12வது வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அப்ப நம்ம எப்போ ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, நம்முடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தான் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் மாத்திரமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலையும் அவர் தான் நம்மை நடத்துகிறார் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளிலே அவர் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 42:16 வாசிக்கிறோம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் நடத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் நம்மை நடத்துகிற தேவனாக மாத்திரமல்ல, அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு பாத்தீங்கன்னா, he didn't only teach but he is also in a position to lead us because he has already taken care, he has already obeyed the teaching. அவர் என்ன டீச் பண்றாரோ அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து கை கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால யோவான் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல பார்க்கிறோம் 13வது வசனத்துல, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரி, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். So he led an exemplary life. அவர் வந்து ஆண்டவராக போதகராக ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தவில்லை. He became a leader in making himself as an example for us to follow him. That's why Jesus said, learn of me and then follow me. ஓகே, அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்றோமோ அவரை நம்ம பின்பற்றத்தக்கதாக அவர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதைதான் நம்ம பேதுருவுடைய நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்ப இவ்வளவு நேரமாக எப்படியாக ஒரு டீச்சரா இருக்கிற ஒரு ஆண்டவரும் போதகருமா இருக்கிற ஒரு தேவன் நமக்கு எப்படி ஒரு லீடராக அவர் வந்து இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். யாத்ராகமம் 33:11 நம்ம வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுதே அவருடைய இருதயத்துல என்ன இருந்ததுன்னா, அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு வாழ்க்கை அவரிடத்திலே
காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மீகா 4:2 வாசிக்கிறோம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏன் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார் என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்கும்படியாக அப்படி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னாகமம் 27 நீங்க வாசிங்கன்னா தெரியும். என்னாகமம் 27, 17, 18 16 வாசிக்கிறேன். கர்த்தருடைய சபை மெய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் எப்படி அந்த ஆவியை பெற்றுக்கொண்டார்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தபடினாலே, கர்த்தருடைய போதனைகளை கேட்டபடினாலே, he was taught of the Lord in the tabernacle. இங்க பாத்தீங்கன்னா அப்போ வாலிப வயசுல, when he was in his prime youth, he was doing like that. So he was living with God. So that enabled him in course of time to become a leader and to get the spirit of God. அதாவது ஆவியை பெற்ற மனுஷனாகிய அந்த வாலிபனாகிய யோசுவா என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 34:9 வாசிக்கிறோம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ he became the next leader to Moses. அப்போ எப்படி அவனால அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது? How he became a leader? Because he gave himself to be taught of the Lord. He became a leader. இயேசு நீங்க பாத்தீங்கன்னா அவர் டீச் பண்ணாரு, அதுக்கப்புறமா he became a leader. He not only taught the people but he was leading the people. அப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம படித்து கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளவு கற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பிற்காலத்திலே கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக தேவனுடைய கரத்திலே நாம் விளங்குவோம் என்பது நிச்சயம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு பாடலை பாடி நாம் முடிப்போம். நன்றி 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 என்று துதிக்கிறேன் என்ற பாடல பாத்தீங்கன்னா, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர் என்று இந்த பாட்டுக்காரர் சொல்றதை வாசிக்கிறோம். பாடலாம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி
அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு போதிக்கிறவர் மாத்திரம் அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு ஆண்டவரே போதிக்கப்பட்ட பொழுது நீர் அந்த பாதையிலே நீர் நடந்தீர். ஆண்டவரே பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே அப்பா லேர்ன் ஆஃப் மீ என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் ஃபாலோ மீ என்று சொன்னீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு கர்த்தாவை உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அந்த யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் கர்த்தாவை ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்து கர்த்தருடைய வழிகளினாலே போதிக்கப்பட்டு ஆண்டவரை உடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு ஆண்டவரை மோசேக்கு அடுத்த ஒரு தலைவனாக ஆண்டவரை உயர்த்தப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே தேவாலயத்தின் மேல ஆண்டவரே உடைய சமூகத்தின் மேல கர்த்தாவே உடைய வேதத்தின் மேல கர்த்தாவே உடைய வழிகளின் மேல ஒரு வாஞ்சை நீர் எங்கள் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சங்கீதம் 119 எழுதப்பட்டிருக்கிற அநேக வசனங்களை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து நடத்தும்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாரை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை போதித்து நடத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.